ஏ சமன் 5ஆம், பி சமன் ஏஆம். இப்ப நாங்க எங்கட ஏ சக 4க்கு சேஞ்ச் பண்றோம். சோ நாங்க ஏ கன்சோல் லொக் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு 9 கிடைக்கும். அது ஓகே. பி கன்சோல் லொக் பண்ணோம்னு சொன்னா 5 கிடைக்குமா 9 கிடைக்குமா? இது எங்கட கம்ப்யூட்டர் மெமரியில இருக்கிற ஸ்டாக். நாங்க ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க ஸ்டாக்ல ஏன்னு சொல்லி ஒரு மெமரி அலோகேஷன் நடக்கும். வேல்யூ என்ன 5. 5ன்னு சொன்னா இது ஒரு பிரிமிட்டிவ் டைப் அல்லது வேல்யூ டைப். சோ அதோட வேல்யூ டைரக்டா ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். நாங்க பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க ஸ்டாக்ல பின்னு சொல்லி ஒரு மெமரி அலோகேஷன் நடக்கும். பிக்கான வேல்யூ என்ன ஏ. சோ ஏ இந்த வேல்யூ அப்படியே காப்பி ஆகி பி இந்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். இப்ப நாங்க ஏ இந்த வேல்யூவை ஏ சக 4க்கு சேஞ்ச் பண்றோம். சோ ஏ ஆல்ரெடி 5ன்னு சொன்னா இப்ப ஏ இந்த வேல்யூ என்ன 9. பட் ஸ்டில் பி என்ன 5 தான். சோ நாங்க பி கன்சோல லாக் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு 5 தான் கிடைக்கும். இதப்ப எங்கட இந்த ஏ ஒரு வேல்யூ டைப்பா இருக்கேங்க. இதுவே ஏ ரெஃபரன்ஸ் டைப்பா இருந்தா